الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام كل مسكر خمر وكل خمر حرام ومن شربها في الدنيا فمات وهو يدمنها لم يتب لم يشربها في الآخرة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையின் ஒரு நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற இதுவரைக்கும் இருந்த இப்ப இருக்கிற இனிமேல் கியாமத் வரைக்கும் வரப்போகக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிலை கட்டாயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பிறப்பதற்கு முன்பாக அவனை பற்றி இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் இந்த உலகத்தில் பிறப்பான், வாழ்வான், உண்பான், அவன் குடிப்பான், அதே போல அவன் திருமணம் செய்வான் என்ற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். ஆலமே அருவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் வைத்து உயிர்கள் சங்கமித்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், டெய்லி ஒருத்தர் என்ன செய்யறான், அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். தினம் இத்தனை குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவர செய்தியாக பார்க்க முடியாது. மாறாக தினமும் அல்லாஹ் இத்தனை நபர்களை இந்த உலகிற்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். இவர்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக அவரை பற்றிய பேச்சே இந்த உலகத்தில் கிடையாது. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நேரமும் வந்திருக்கிறது, இப்படி ஒரு காலத்தையும் நீ கடந்திருக்கிறாய். நீ ஒரு பேசுபொருளாகவே இல்லை. உன்னை பற்றி நீ பிறப்பதற்கு முன்பாக உன்னை பற்றி பேசுவதற்கு கூட ஆள் இல்லை. உனக்காக நான் ஒரு வாழ்க்கையை தந்தேன். தந்தையினுடைய முதுகந்தண்டில் அல்லாஹ் வைத்தான் முதலில், பிறகு தாயினுடைய கர்ப்ப அறைக்கு கொண்டு வந்தான். அதற்கு பிறகு அவன் குழந்தையாக உருவாகி இந்த உலகத்திற்கு வருகிறான். வருகை தந்த பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அவனுக்கு அமானிதமாக தருகிறான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எதற்காக? அவன் தன்னுடைய ரப்பை வணங்கி சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் உண்மையில் அவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். இந்த வாய்ப்பை இழந்தவர்கள், வாழ்க்கை கிடைத்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையை சரியா பயன்படுத்தி கொள்ளாம யார் இதை மிஸ் பண்ணிடுறாங்களோ அல்லது மிஸ் யூஸ் பண்ணிடுறாங்களோ அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிடுகிறது. நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய உயிர், இது அல்லாஹ்வுடைய அமானிதம். அல்லாஹ்வுடைய அமானிதம். இது என்ன செய்யக்கூடாது? தற்கொலையின் மூலமாக போக்கிக் கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்வது மார்க்கத்தில் ஹராம். அதே போல இந்த உடல் உறுப்புகள் தாயினுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வெளியே அனுப்புனா, பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எந்த நிலையில் பிறக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். பிறக்கும் பொழுதே நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக, எல்லா உறுப்புகளும் உள்ளவனாக ஒருவன் பிறந்து விட்டால் அவனுடைய மௌத்து வரைக்கும் அது இருக்கும். பிறக்கும் பொழுதே ஒருவர் ஊனமாக பிறந்து விட்டால் உலகத்தினுடைய எந்த ஆற்றலும் அவனுக்கு ஒரு இயற்கையான எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விட முடியாது. கண் இல்லை என்று சொன்னால் இயற்கையான கண்ணை தந்து விட முடியாது. கை இல்லை என்று சொன்னால் இயற்கையான ஒரு கையை தந்து விட முடியாது. கால் இல்லை என்று சொன்னால் இயற்கையான ஒரு காலை தந்து விட முடியாது. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது எல்லாமே அது அமானிதம். எனவேதான் இந்த உறுப்பு தானம் என்பதும் மார்க்கத்தில் தடை. ஏனென்று சொன்னால் இந்த உறுப்புகள் எல்லாமே நாம் சம்பாதித்தவைகள் கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, திரும்ப அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். சில உறுப்புகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உறுப்பு தானம் செய்வது,
உடலினுடைய அந்த பகுதிகளில் சிலதை என்ன செய்யலாம்னா உறுப்பு தானம் செய்யலாம். அதை தவிர மற்ற இந்த கண் தானம், அதே போல என்ன அப்படின்னு சொன்னா இந்த இதயத்தை கொடுக்கறது, அதே மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்களே, இது எல்லாமே என்னன்னா மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, நாம் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், இந்த உடல் அமானிதம், எனவே இதை பிறருக்கு வழங்குவதற்குண்டான அனுமதி கிடையாது. நல்லடியார்களே, இதே போலதான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் மனிதன் சிறந்து விளங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு. 6 அறிவுன்னு சொல்றமே, மற்ற விலங்குகளுக்கு மற்ற படைப்புகளுக்கு ஒரு அறிவுல ஆரம்பிச்சு 5 அறிவு வரைக்கும் தான் இருக்கு, சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்கு. இந்த 6ஆம் அறிவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுத்தறிவு, இதுவும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இதுவும் என்னங்க, அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அறிவை கொண்டு மனிதன் உலகத்துல நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்க முடியும். இந்த சக்தியை அல்லாஹ் தஆலா, இந்த சாஃப்ட்வேர் அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே மனிதனோட உடலுக்குள்ள என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா வச்சுதான் அனுப்பி இருக்கிறான். டிஃபால்ட்டா என்ன இருக்கு, அது எல்லாமே உள்ள இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கு. நல்லது எது நம்முடைய அறிவு சொல்லும், கெட்டது எது நம்முடைய அறிவு சொல்லும். நல்லது எது என்று நம்முடைய மனசாட்சி சொல்லும், தீயது எது என்று நம்முடைய மனசாட்சி சொல்லும். இது அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே வைத்திருக்கிறான். ஆனால் இந்த அறிவோடு எப்பொழுது ஷைத்தான் விளையாட ஆரம்பிக்கிறானோ, இங்குதான் மனிதன் வழி தவறுகிறான். அவ்வாறு அவன் வழி தவறும் போதுதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை வைத்து, அவனுடைய சொற்களை வைத்து, வேதங்களை கொண்டு, உலமாக்களை கொண்டு, நல்லோர்களை கொண்டு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டவும் செய்கிறான். நல்லடியார்களே, இந்த அறிவை பாதுகாப்பதும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஏன்னு சொன்னால், ஷைத்தான் ரொம்ப தெளிவா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். எனவே இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுத்தே தீருவேன், எப்படியாவது இவன் காரணமாகத்தான் நான் நரகத்துக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. எனவே என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் மட்டும் போக மாட்டேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு போவேன். அப்படி கூட்டிட்டு போகும்போது என்னங்க, தரன்னு இழுத்துட்டு போக மாட்டான், கோபமா இழுத்துட்டு போக மாட்டான். மாறாக என்ன செய்வான்னு சொன்னா, எதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியமோ அதை எல்லாத்தையும் என்ன ரொம்ப அழகாக்கி கொடுத்துரும். கவர்ச்சி, அவ்வளவுதான். எல்லாத்திலையுமே எப்போ ஒரு கவர்ச்சி இருக்கோ, மனிதனுடைய இயற்கை என்ன ஆகுதுன்னு சொன்னா உள்ளம் அதன் பக்கம் போயிடும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அந்த மக்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களை எல்லாம் அழகாக்கி கொடுத்தார். தீய செயல்களை எல்லாம் அழகாக்கி கொடுத்து விடுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் பாவங்கள் அனைத்துமே கவர்ச்சிகரமாக இருக்கும், பாவங்கள் அனைத்துமே வசீகரமாக இருக்கும், செய்ய செய்ய ரொம்ப இன்பமா இருக்கும். நல்ல அமல்களை விடுவதும் அப்படிதான், நல்ல அமல்களை விடுறதும், தொழுகையை விடுறது ரொம்ப அசால்ட்டா இருக்கும், தொழுகையை விடுறது அது ஒரு இன்பமாக இருக்கும். அதே போல மார்க்கத்துடைய சட்டங்களை தூக்கி எறிந்து பேசுவது ரொம்ப இன்பமாக இருக்கும். நீங்க ஒரு குரூப் உருவாயிருக்காங்க, எக்ஸ் முஸ்லிம்ஸ், எக்ஸ் எம்எல்ஏ, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சில பொறுப்புகள், அதெல்லாம் எக்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உலகத்துல, குறிப்பாக இன்டர்நெட் உலகத்துல, வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல அவர்கள் பரவி கிடக்கிறாங்க. எக்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் அங்கேயும் கிடக்கு. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளால இதுக்கு ஒரு தனி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய வேலை என்ன, இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்களிடத்தில் பேசுவது. இஸ்லாம் இப்படி செஞ்சிருச்சு, இது இப்படி செஞ்சிருச்சு. ஷைத்தான் அவர்களை என்ன செய்ய வைக்கணும்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்துக்குள்ள இருந்து வேலை செய்ய வைக்கல, மராக இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, நானும் ஒரு காலத்துல முஸ்லீமா தான்ப்பா இருந்தேன், ஆனா இஸ்லாத்துக்குள்ள எவ்வளவு கொடுமைகள் இருக்கு தெரியுமா. முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் இதை பேசினால் நம்ம எல்லாருமே கொந்தளிப்போம், நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இந்த மார்க்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற, எல்லாருமே கேட்போம். சாதாரண ஒரு தொழுகையாளி ஒரு ஜும்மா தொழுகைக்கு மட்டும் தான் வருவாங்க ஒரு வாரத்துல, அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமுக்கும் கூட அவரை பார்த்து கேள்வி கேட்க தோணும், எங்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்குண்டான அருகதை உனக்கு கிடையாது. நல்லடியார்களே, ஆனா என்ன செஞ்சுட்டான் ஷைத்தான், இப்படி ஒரு குரூப் உருவாக்குனா அவர்கள் எல்லாம் எக்ஸ் முஸ்லிம்ஸ்,
முன்னொரு காலத்தில் முஸ்லிம்களாக இருந்தோம், இப்பொழுது இல்லை. ஏங்க இல்லை இப்போ அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்வா, ஏன் இல்லைங்கிற காரணத்தை பட்டியல் போடுறோம். இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். என்ன செய்வான்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கோரமாக காட்டி, அதை வன்மமாக காட்டி என்ன செய்வான்னு சொன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக்கி காட்டுவோம். பாருங்க, மனித நேயம் அப்படிங்கிறது இருக்கு, விலங்குகளினுடைய நேயம் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னாச்சு, அங்கங்கே சில நபர்கள்ட்ட கேள்விகள். ஜைனத் துறவி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, 125 ஆடுகளை என்ன செய்யறாருன்னு சொன்னா அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டாரு. நான் நிறைய காசு கொடுத்து வாங்கி ஆடுகளை பாதுகாத்து விட்டேன், ஆடுகளை பாதுகாத்துட்டேன். எவ்வளவு காசு அதற்காக நான் செலவு செஞ்சேன், ஏன்னா இது அறுக்கப்பட்டு விடக்கூடாது. 125 ஆடு. அவர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டை பாதுகாத்துறாலும் என்ன செய்யறாங்க, ரொம்ப பெருமையை நினைச்சுக்கிறாங்க. இனிமேல் நல்லடியார்களே, இப்படி என்ன அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, சில முஸ்லிம்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம தான் தப்பா இருக்கிறோமோ, ஒருவேளை நம்ம தான் ஆடு மாடுகளை அறுக்கிறதுல ஒரு வன்மமான காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை என்ன ஆகுதுன்னு சொன்னா உள்ளத்துக்குள்ள ஏற்பட்டுருக்கு. நல்லடியார்களே, இப்படி என்ன செய்யறான்னா, உலகத்துல ஷைத்தானுடைய வேலை, நீ நரகத்துக்கு வா அப்படின்னு தரன்னு கூட்டிட்டு போக மாட்டான். நரகத்துக்கு போகக்கூடிய வழியில என்ன செய்வான்னா, அப்படியே முன்னாடி கூட நிக்க வச்சுட்டு என்ன செய்வான், இப்படியே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா, அந்த இடத்துக்கு போனா இப்படி ஒரு கடை இருக்கும். ஒரு ஊருக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. அந்த ஒரு வழியில போனீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் குழியும் மேடுமா இருக்கும்பா. இன்னொரு வழியில போனீங்கன்னு சொன்னா ஹைவே என்ன செய்யலாம், போய்கிட்டே இருக்கலாம். போற வழியில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கும், கொஞ்ச தூரம் போயிட்டு அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுன்னு சில இடங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி பாருங்க, மனிதனுடைய உள்ளம் இயற்கையாகவே என்னன்னா அந்த பாதையில தான் போகுது. என்னைக்காவது ஒரு நாள் போறோம், அப்படியே போய் அப்படியே காஃபி சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு குழந்தைங்க விளையாண்டு அப்படியே சுத்தி வந்துட்டா நல்லா இருக்கும். அவ்வளவு வேலையை முடிஞ்ச மாதிரி ஆயிருங்க, குழந்தைகளை விளையாட வச்ச மாதிரி ஆச்சு. இந்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரி ஆச்சு. அவ்வளவு இதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்வான், பாவத்தை செய்யும் சொல்ல மாட்டா, முன்னாடி நிக்க வச்சுட்டு இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாவத்தில் ஒரு இன்பத்தை ஏற்படுத்துவான், ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி விடுவான். அவ்வளவு நல்லடிகளே, இது அல்லாஹ் குர்ஆன் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்றான். இன்னஹு லகும் அதுவும் முபீன். நல்ல காது திறந்து கேட்டுக்கோங்க, அவன் உங்களுடைய எதிரி. அவன் யாருங்க, உங்களுடைய எதிரி. ஆனா எதிரிங்கிறனால ரொம்ப கோபமா உங்களை டீல் பண்ணுவான் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சண்டை அப்படின்னு சொன்னா எப்படிங்க, பார்த்த முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, சிரிக்கவே மாட்டான். அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு இவனுக்கு சண்டை பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா என்னன்னா முன்னாடி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செஞ்சுக்கிறாங்க, கையோடு கையை பொறுத்துக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட உள்ளத்தில் பகைமை கொண்டவர்களா இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு காலமும் வரும். வெளிரங்கத்தில் சிரித்துக் கொள்வார்கள், ஆனால் 2 நபர்களுடைய உள்ளம், 2 பேருடைய உள்ளம் எப்படி தெரியுமா, ஓநாய்களை விட மோசமாக இருக்கும். ஓநாய்கள் எப்படி வேட்டையாட தோணுமோ, வேட்டையாட துடிக்குமோ, அதை விட வேகமா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவர்கள் ஒருத்தர் மற்றவரை கவிழ்க்க வேண்டும் என்பதாக ஆசை கொள்வார்கள். ஷைத்தான் இப்படிதான் டீல் பண்ண வைப்பான். நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மிக பரவலாக இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பாவம் நடைபெற்று கொண்டிருக்கு. 1-2 பாவம் இல்ல. சமீபத்தில் போன வாரம் கள்ளக்குறிச்சியில ரொம்ப பரவலாக ஒரு பேசு பொருளாக, அது அரசியலுக்காக பேசப்பட்டது என்றாலும் கூட நல்லடியார்களே, அதை தாண்டி உலகத்துல வெறும் அந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது அந்த விஷயம். எல்லா இடங்களிலும் என்ன சொன்னா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரமும் மதுவும் பரவலாகி விட்டால் உலக அழிவை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய அழிவை நீங்க எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லடியார்களே, அதனால ரொம்ப எச்சரிக்கையோட என்ன செய்யணும்னு சொன்னா நாம இருக்கணும். முன்னாடி வாழ்ந்த காலத்துல இந்த மதுவிற்கு அந்த மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல என்ன செய்யறாங்க, பெண் பார்க்கவோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கவோ எங்காவது போனாங்க அறியாமை காலத்துல, எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க போனோன்னு என்ன செய்வாங்க, முதல்ல பொண்ணு எப்படி இருக்கு, சொத்து பத்து எவ்வளோ, அதெல்லாம் இல்ல, உங்க வீட்டுல எத்தனை வருஷத்துடைய பழைய சாராயம் இருக்குன்னு கேட்போம். அதுதான் கௌரவம். எங்க வீட்டுல ஒரு 200 வருஷத்துடைய பழைய சாராயத்தை வச்சிருக்கிறோம், மதுவை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய பெருமை.
அது அவர்களுக்கு கௌரவம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு குடிப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த இந்த சமூகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ இவருடைய உள்ளத்திற்குள்ள ஈமானை கொண்டு வந்து சேர்த்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய இன்பத்தை கொண்டு வந்து சேர்த்தார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இல்லைங்க, அல்லாஹ்வை பற்றி உண்டான அன்பை கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ்னா யாரும் புரிய வைப்பது. அதான் சொன்னாங்க, இபாதத்துகளிலேயே அந்த இபாதத்தினுடைய தரத்தை உயர்த்தக்கூடியது எது தெரியுமா? அல்லாஹ்வை விளங்கி அமல் செய்வது. வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன். இந்த ஆயத்திற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விளக்க உரையாளர்களின் தலைவர் என்று பேசப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வெறும் வணங்குவதற்காக கிடையாது, பில் மஅரிஃபா, அல்லாஹ்வை அறிந்து வணங்கணும். சும்மா தொழுகிறது இல்லை. நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன், எந்த ரப்புக்கு முன்பாக தலை சாய்க்கிறேன், எந்த ரப்புக்கு முன்பாக நான் சஜிதா செய்கிறேன், எந்த ரப்புடைய பேச்சை நான் கேட்டு நடக்க இருக்கிறேன், எந்த ரப்பிற்காக நான் என்னுடைய தூக்கத்தை களைகிறேன், எந்த ரப்பிற்காக நான் மது பாட்டில்களை ஒதுக்குகிறேன், எந்த ரப்பிற்காக நான் வட்டியை விட்டு தூரமாகிறேன், எந்த ரப்பிற்காக நான் சண்டை சச்சரவுகளை விட்டு தூரமாகிறேன், அப்படிங்கிற ரப்பை பற்றி உண்டான, அல்லாஹை பற்றி உண்டான அந்த உணர்வு உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் இபாதத். அந்த இபாதத்துகள் மெருகூட்டப்படும், அந்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் மிக சீக்கிரமா. அல்லாஹ்வுடைய உதவியை ரொம்ப சீக்கிரமாக இழுத்து கொண்டு வந்துவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப என்னன்னா, இப்படிப்பட்ட ஈமான் எப்ப உள்ளத்தில் இறங்கியதோ அந்த மக்களை எப்படி மாற்றியது? மது ஹராம் அப்படிங்கிற கட்டளை அல்லாஹ் தஆலா படிப்படியா கொடுக்கணும். எடுத்தவனே முதல் நாளே வந்து மதுவை இனிமேல் நீ குடிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுக்கும் தெரியும் மனிதர்களை எப்படி மாற்றணும், படிப்படியாக மாற்றான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொன்னா, முதல்ல இதுல நல்லது இருந்தாலும் இதுல பாவங்கள் அதிகம், இதுல நல்லது இருந்தாலும் அல்லாஹ் சொல்றாங்க, இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ், அது பெரிய பாவம், மக்களுக்கு சில பிரயோஜனங்கள் இருக்கு. என்னங்க பிரயோஜனம்? அதை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த சம்பாத்தியத்தினால நல்ல வரவு. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்னங்க நடந்திருக்கு? நமது நாட்டினுடைய வருமானத்தில், அரசாங்கத்தினுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட 30% எதை வச்சுங்க? இதை வச்சுதான், நாட்டினுடைய குடிமக்களை வைத்து, நாட்டினுடைய குடிமக்களை வச்சுதான் என்னங்க அவருடைய 30% வருமானம். இதை வச்சுதான் சிலர் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, அரசாங்கம் தரக்கூடிய மானியங்கள், ரேஷன்ல போடக்கூடிய அந்த பொருட்களை எப்படி நாம ஏற்றுக்கொள்வது? அது எல்லாமே பெரும்பாலான வருவாய்கள் எல்லாமே இதுல இருந்து தானே வருது அப்படின்னு. ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட ஃபத்வா என்ன அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் தரக்கூடிய அந்த சலுகைகளை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல, இதோட முடிச்சுக்கிறோம். சரி, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நாம பார்க்க வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முதல்ல அவருடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தினார்கள். இங்கிட்டு வருமானம் நாட்டுக்கே இதுதான், அல்லாஹ் சொல்ற இதையும் நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனால் பாவம் அதிகம். நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தீபாவளியினுடைய மது விற்பனை, பட்டாசு விற்பனை எவ்வளவுங்கிறத அப்புறம் தான் பேசுறேன். முதல்ல மது விற்பனை எவ்வளவு அப்படின்னு பேசும் பொழுது கிட்டத்தட்ட 467 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. ஒரே ஒரு நாள், தீபாவளியினுடைய ஒரே ஒரு நாள். இப்படி விழா காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே எத்தனை ஆயிரங்களுக்கு, எத்தனை கோடிகளுக்கு, லட்சங்களுக்கு வியாபாரம் ஆகி கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏதோ ரொம்ப தெளிவா ஹராம்னு சொல்லி இருக்கிறானோ, அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதை தாண்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை விற்கக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். இதற்காக என்ன செய்யறாங்க, மெனக்கிடுறாங்க, பிளாக்ல விற்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் காசு பணங்கள் வேண்டுமானா என்ன செய்யலாம், கொட்டுன்னு கொட்டலாம். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நிம்மதி எடுத்துருவான். வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நிம்மதி எடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதை
படிப்படியாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அல்லாஹ் எப்ப ஹராம்னு சொல்லிட்டானோ இப்ப அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி அவங்க ரொம்ப தெளிவா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹ் தஆலா இந்த மதுவை சபிக்கிறான். அதோட நிப்பாட்டு இல்லை, மது சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இதில் தலையிடுகிறார்கள். எப்படி வட்டி அப்படின்னு சொன்னா வட்டி மட்டும் ஹராம் இல்லை, வட்டியை வாங்குறவன், கொடுக்கிறவன், எழுதுபவன், இடைத்தரகராக இருப்பவன், இப்படி வட்டி சம்பந்தப்பட்ட பாதுகாவலன் யாரெல்லாம் இருக்கிறாரோ எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாபம் இருப்பதை போல அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், இந்த மதுவையும் சேர்த்து சொல்றான். மது மட்டும் ஹராமானது இல்ல, அதை குடிப்பவன், குடிக்க கூட்டி தருபவன், அதை விற்பவன், அதை வாங்குபவன், மதுவை தயார் செய்பவன், யாருக்காக தயார் செய்யப்படுகிறதோ அவன், மதுவை சுமந்து செல்பவன், யாருக்காக சுமந்து செல்கிறானோ அவன், இப்படி மது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஹதீஸின் மூலமாக புரிய வைத்தார்கள். இவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டானவர்கள். நீமித் அல்லாஹ்வின் நிலடிலே இன்னொரு ஹதீஸ்ல இவ்வளோ இதா சொன்னாங்க, யார் இந்த குடிபோதை பழக்கம் உள்ள இதே நிலையில் மரணித்து விடுகிறானோ, இதே நிலையில் வாழ்கிறானோ, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சிலை வணங்கியை போன்றவன். சிலை வணக்கம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த அந்தஸ்தில் இருப்பானோ அதே அந்தஸ்தில் தான் இருப்பான். ஆனால் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், அது வேற விஷயம். தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் கட்டாயம் மன்னித்து விடுவான். நபி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் என்ன செய்யறான், அவன் மது அருந்தி விட்டான், அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அப்படின்னா ஒரு தடவை குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தொழுகை விடணும் அப்படிங்கிறது கருத்து இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, ஆனா குடிச்ச பிறகு என்னாச்சு, உள்ளத்துல வருத்தம் வந்துருச்சு, தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இப்படி நபி அவங்க 3 தடவை சொல்றாங்க. மறுபடியும் குடிக்கிறான், இவன் நரகவாசியா மாறிட்டான், தௌபா செய்யறான், அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். மீண்டும் என்ன செய்யறான், அவன் குடிக்கிறான், அவன் தௌபா செய்து விட்டான், அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி தொடர்ந்து குடிக்கிறான். நபி அவங்க இந்த ஹதீஸை 4வது முறையாக சொன்னார்கள். எப்ப மீண்டும் அவன் குடிக்கிறானோ, மீண்டும் அவன் குடிக்கிறானோ, இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரதுகத்துல் ஹபாலை தருகிறான். சஹாபாக்கள் ஒண்ணுமே புரியல, யார சொல்ல அது என்ன ரதுகத்துல் ஹபால். நபி அவங்க சொன்னாங்க, நரகவாசிகளுடைய சீலும் சலமும் அல்லாஹ் குடிக்க கொடுக்கிறான். நரகத்தினுடைய குடிபானம் இல்லைங்க இது, நரகத்துல வேதனை அனுபவிச்சு புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணிலிருந்து வழிந்த சீலும் சலமும் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சேமித்து வச்சிருப்பானா, இதை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பான். நீமித் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எனவே இதனுடைய தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இப்ப எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, இதே எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, ஜும்மால வந்து நின்று இதே எங்கள்கிட்ட பேசணும், இதற்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீமித் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம குடிக்கிறோம் குடிக்கல அப்படிங்கிறத பத்தி பேச வரல, மார்க்கத்தினுடைய சட்டம் ஒண்ணு. இதையும் தாண்டி நமக்கே தெரியாம நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுல என்ன செய்ய அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மது அப்படின்னு சொன்னாலே வெறும் பாட்டலுக்கு பேர் மட்டும் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதை தரக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி அது மதுதான். வகுல்லு ஹம்ரின் ஹராம், எல்லா மதுவும் போதை ஊட்டக்கூடிய எல்லாமே ஹராமானதுதான். யார் இதை குடித்த நிலையில் மரணித்து விடுகிறானோ, தௌபா செய்யவில்லையோ, அவனுக்கு சொர்க்கத்தினுடைய குடிபானங்கள் கிடைக்காது, சொர்க்கத்தினுடைய குடிபானம் கிடைக்காது. நீமித் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையும் தாங்கின ஒரு விஷயம், மது பிரியர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு எப்படி தெரியுமா வரும், அப்படின்னு அழுக்கா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படின்னு வேட்டியை என்ன செய்வாங்க சொன்னா இடுப்புக்கு மேல தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே என்ன செய்வான், அப்படி ரோட்ல அப்படியே ஆடிட்டு போய் கீழே வருவானே, இவனை மட்டும் போட்டோலயே அதான் போடுவான். ஆனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினை இதையும் தாண்டி கௌரவ குடிகாரர்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைந்து வருகிறார். உண்மையே இல்லைங்களாங்க? இவங்கெல்லாம் ரோட்ல டாஸ்மாக்ல போய் நின்று வாங்குறவங்க, அவங்க சூப்பர் மார்க்கெட்லயும் ஆன்லைன்லயும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆன்லைன்ல அதனுடைய பிசினஸ் உடைய இது அதிகம். சூப்பர் மார்க்கெட்டுகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அது ஒயின்ங்கிற பேர்ல, பீர்ங்கிற பேர்ல, ஏதோ பேர்ல என்ன ஆகுன்னு சொன்னா இன்னைக்கு அது சமூகத்துல புறையோடி கொண்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் வெளியில் படித்தவர்கள், பட்டதாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க சொன்னா கௌரவ குடிகாரர்கள். இவர்களுக்கும் இதே தண்டனை தானே,
இவர்களுக்கும் இதே தண்டனை. இன்னைக்கு பார்ட்டிகள் அப்படின்னு சொன்னாலே என்ன சொன்னா, இது இல்லாமல் நடப்பது கிடையாது. இது ஆண்களை தாண்டி இன்னைக்கு பெண்கள், பெண்களை தாண்டி வாலிபர்கள், வாலிபர்களை தாண்டி வாலிப பெண்கள், அதையும் தாண்டி ஸ்கூல்ல 8th 9th 10th படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வகுப்பறையில் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், குடித்து ஆட்டமிடுகிறார்கள், பஸ்ல குடிக்கிறார்கள். நீங்கெல்லாம் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சமூகம் எவ்வளவுதான் கல்வியில் உயர்ந்து நின்னாலும், டாஸ்மாக்கு ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு ஸ்கூல் பையன் போய் முன்னாடி நின்னான கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் நல்லடியார்களே, ஆனா அதை என்ன செய்யறான், கொஞ்சம் வளர்ந்து என்ன செய்யறானா, சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர்றான். சூப்பர் மார்க்கெட்டுடைய வியாபாரம் இதே கேட்க போறாரு, ஏன் வயசு என்ன, அது என்ன இதனை கேட்க போற, அவருக்கு தேவை வியாபாரம், அவ்வளவுதான். நல்லதே, அரசாங்கமே அங்கீகரித்து இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தால் எப்படி இது சாத்தியமாகும்? அதான் ஒருத்தர் சொன்னார, அரசாங்கம் காசுனா அது நல்ல சாராயம், மற்றவங்க காசுனா அது எப்படிங்க கள்ள சாராயம்? எல்லாமே ஒண்ணு. நாட்டை வழிகெடுப்பது, சமூகத்தை வழிகெடுப்பது அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னாலே எல்லாம் சமம். நீங்களாகவே நல்லடியாரே, நான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதற்காகத்தான் இவ்வளவு விஷயம். நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். குடி மட்டும் இல்ல, போதை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நிறைஞ்சு வழியுது. மாத்திரையிலிருந்து என்ன செய்யணும், போதை அனுபவிக்கிறோம். பெட்ரோல்ல போதை அனுபவிக்கிறோம். நிறைய இருக்கு, 1 2 இல்ல. பெரியவங்களுக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு போதை அப்படிங்கிறது என்னாச்சுங்க, அந்த மது பாட்டில்களை தாண்டி நிறைய வந்துருச்சு. ஒரு ஜூஸ் பாட்டிலுங்க, ஒரு ஜூஸ் பாட்டில் மாதிரி கொடுக்கணும்ல, அதை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கறாங்க, அதை அந்த வடிவத்தோடு கொடுக்கறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இப்படி குடிக்கிறோம், நாளைக்கு அதை குடித்தே தீருவாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல பார்க்கிறோம், நபியோட ஹதீஸை பார்க்கிறோம், மது பயன்படுத்தப்பட்ட பானைகள் உடை தெரியப்பட்டது. மது குடித்த அந்த சுரக்காய்கள், அந்த காலத்துல சுரக்காயை காய வச்சு ஒரு பாட்டில் மாதிரி, அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதையும் உடைக்கப்பட்டது. நபி அவங்க அனைத்தையும் தடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், பாவம் மட்டுமே ஹராம் இல்ல, பாவத்திற்கு தூண்டக்கூடிய அனைத்துமே ஹராம். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு நாம செயல்படணும். நாம் நம்முடைய சமூகத்தை, வருங்கால சந்ததியினர்களை பாதுகாக்க வேண்டிய மிக 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 ரொம்ப நிர்பந்தமான சூழலில் இருக்கிறோம். அதனால அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி கொண்டிருந்தால் நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவார்கள். நாமே என்ன செய்யறோம் சொன்னா, அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருந்தால் நம்முடைய குழந்தைகள் கட்டாயம் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை நெருங்க மாட்டார்கள். நாம் மாறினால் அடுத்த தலைமுறை மாறும். இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் மாறினால் அடுத்த தலைமுறை மாறும். நாம் மாறாவிட்டால் எதிர்கால சமுதாயத்தினுடைய மாற்றத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நாம் மாறக்கூடிய எண்ணத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. சமூகத்தினுடைய எத்தனை தீமைகள் இருக்கிறதோ அந்த எல்லா தீமைகளுக்கு உண்டான பூட்டாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக. அதே போல சமூகத்திற்கு செய்ய வேண்டிய என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ அனைத்து நலவுகளையும் சாவியாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.